Good morning students. I welcome you for the Sheba Group of School online class. So last class we have learned about the moment of inertial frames. Okay. So now I am going to teach you for the radius of gyrations. Gyrations means what? It's a one circular rotation axis. Okay. So எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலுமே அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு ஓன் ஆக்சிஸில் வந்து ஒரு சர்க்கிளில் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இட்ஸ் டேக்கன். So its definition of gyration is the radius of gyration of an object. It's perpendicular to the distance. It's axis of the rotation. Okay. So ஒரு own axisல வந்து அந்த rotation நடக்கும்போது so in between அதோட some distance வந்து நம்ம calculate பண்ணுறோம். So it's perpendicular to the distance. ஓகேவா? So அந்த distanceலேருந்து அந்த axis வந்து எப்படி இருக்குன்னா perpendicular-ஆக இருக்குது. It's equal point mass which would have the same mass as well as the same moment of the inertia. So அதோட inertial frame இருக்கு இல்லையா? So it's also same as a mass. So அதோட மாஸும் moment of inertiaவும் சேமாக இருக்குது அப்படின்றாங்க. It's taken as an object. So this is known as a radius of gyrations. So it's taken the dimension form of L. L is a length. It's a unit of mass. So the rotation of rigid bodies is respected to the any axis. It's taken mass. So mass வந்து நம்ம என்னவா calculate பண்ணிக்கிறோம்? M1, M2, M3. So நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஸோ ஒரு ஆக்சிஸில் வந்து அது வந்து ஃப்ரேம் ஆகுது. ஸோ அந்த ஆக்சிஸ் வந்து ஒரு பேரலாக வந்து அந்த எல்லா மாஸுமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. ஓகே. ஸோ வி டேக் மாஸ் M1 M2. ஓகே. ஸோ டிஸ்ட்ரிபியூட் ஆகுது வந்து ஈக்குவல் மாஸாக இருக்கிறதுனால நம்ம அதை வந்து மாஸ் M1 M2 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். அட் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் பொசிஷன் அதோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இட்ஸ் பர்பண்டிகுலர் டு த மாஸ். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம ரேடியஸ் வந்து R1 R2 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பர்பண்டிகுலராக இருக்குது பொசிஷன் சொல்கிறாங்க. ஸோ த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஆப்ஜெக்ட் வில் பி டேக்கன். ஸோ இட்ஸ் சமிஷன் வில் பி டேக்கன். ஸோ நம்ம இதை வந்து சமிஷன் ஃபார்மில் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ மாஸ் M1 M2 அப்படின்னு எடுக்கும்போது சமிஷன் இஸ் MI அண்ட் RI. ஓகேவா? ஸோ MI அண்ட் RI ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு மாஸ் அண்ட் K ஸ்கொயர். K ஸ்கொயர் இஸ் அ கைனடிக் எனர்ஜி. ஸோ இட்ஸ் அ பல்க் ஆப்ஜெக்ட் இன் அ ரெகுலர் ஷேப். ஓகே. ஸோ ஒரு பல்க் ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் தான் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ மாஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. So it's a radius, length, breadth will be taken. It's a shape and the size of the object also taken. So this would take care in the mass, shape, size of the object. So this axis of rotation is the orientation of the object. So this orientation is known as the gyrations அப்படினு சொல்றோம். So it's a summation will be taken. So அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு அப்படினு பார்த்தா so ஒரு irregular ஷேப்பா இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இங்கே தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு டைரெக்ஷனில் வேணால் இருக்கலாம் சென்டர் ஆஃப் மாஸு. ஸோ பட் அதோட மாஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஒரு ஏரியாவுக்கு. ஓகேவா? ஸோ அப்படி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அதை வந்து மாஸ் M1 M2 M3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஒரு மாஸ்க்கு M1 M2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஹியர் வில் பி டிரைவ். ஸோ I is equal to MK ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். I is equal to summation N MI RI ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஹோல் மாஸை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா அது ஐன்னு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ M1 R1 ஸ்கொயர் M2 R2 அண்ட் M3 R3 ஃபைனலி த சீரீஸ் ஆஃப் N சீரீஸ் N போட்டுக்கிறோம். ஓகே. ஸோ த I is equal to 1. ஸோ த சம்மேஷன் M is equal to M1 M2 M3 ஃபைனலி MN போட்டுக்கிறோம். ஸோ I is equal to M R1 R2 R3 ஸ்கொயர் RN. ஸோ ஃபைனலாக டிவிஷனில் போட்டுக்கிறோம். ஸோ NM is equal to R1 ஸ்கொயர் R2 R cube அண்ட் RN ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம் டிவைடட் பை N nth term ஆஃப் த சீரீஸ். ஸோ K is equal to R1 ரூட் எடுத்துக்கிறோம். இட்ஸ் அ கைனடிக் ஈக்குவேஷன். ஸோ கைனடிக் ஈக்குவேஷன் ரூட் எடுக்கும்போது டிவைடட் பை N MK ஸ்கொயர் is equal to 1 divided by 12. ஓகே. ஸோ 12 ML ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ K ஸ்கொயர் is equal to நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கைனடிக் ஈக்குவேஷன் ஃபைனலாக வந்து நம்மளுக்கு MK ஸ்கொயர் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ டிஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிது? 1 divided by 12 இட்ஸ் MK ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிதா? ஸோ ML அப்படின்னு போட்டுக்கிறோம். இட்ஸ் அ ஃபார்முலா வில் பி சப்ஸ்டியூட்டட் இன் R ரேடியஸ். So ML square K square is equal to 1 divided by 12 L square. L is a length. So K is equal to 1 divided by root of 12 L. So K is equal to 12 root எடுக்கும்போது 2 root of 3 வருது. So finally இதை வந்து ரூட்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.28 அப்படின்னு சொல்லி ரூட் வருது. So it's a final kinetic energy equation of this gyrations. So this expression finally derived. The radius of gyration is indicated. The root mean value will be RMS. Okay. So it's calculated as a RMS of the root value. Okay. So it's a distance. It's a particle is body from the axis of the rotation. So it's a final equation. So next one, theorem of moment of inertia.
So moment of inertia na enna sollirukku, center of object. Okay, its radius will be calculated. So here will be taken as a two case. One is a parallel axis theorem, another one is a perpendicular axis theorem. So adoda axis vandu eppadi irukuna parallel ah iruka, two axis me vandu it's parallel to the each other. Okay, so this axis will be taken. It's a state the moment of inertia of the body about any axis is equal to the sum of moment of inertia is parallel axis. So it's through the center of mass. So it's through in the center of mass of the object. So it's a product of the mass in the body also calculated. So finally இத என்ன பண்றோம் அப்படினா ஸ்கொயர் பண்றோம். ஓகே, இட்ஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு ஸ்கொயர் பண்றோம். ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, இதோட டிஸ்டன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ திஸ் இஸ் IC is a moment of inertia of the body. So mass is calculated. So the axis passing through the center of mass. So it's inertia வந்து நம்மளுக்கு என்னென்னு எடுத்துக்கிறோம், Iன்னு எடுத்துக்கிறோம். It's a parallel axis distance D. So IC plus MD square அப்படின்னு calculate பண்ணிக்கிறோம். So it's a equation derived in the I is equal to IC plus MD square. So let's consider the rigid bodies. Rigid bodies என்ன சொல்லியிருக்கேன், ஒரு bulk bodies. ஓகேவா. ஸோ some force வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபோர்ஸாலே வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ண முடியல. ஓகேவா. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ரிஜிட் பாடிஸ் சொல்வோம். ஸோ திஸ் ரிஜிட் பாடிஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த AB will be passing. ஓகே, ஸோ த டிஸ்டன்ஸ் dx, it's a one parallel line will be taken as the AB and another one is a DE. Okay, so these two will be combined to each other. So this moment of inertia is a point axis DE. So இதை வந்து நம்ம என்னன்னு calculate பண்ணிக்கிறோம் அப்படின்னா mx plus d square அப்படின்னு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். Okay, so it's a moment of inertia I. D will be the summation of even expressions. So நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு ஆக்சிஸுமே வந்து ஒன்னோட ஒன்று எப்படி இருக்குது, parallel axis-ஆக இருக்குது. So this is a parallel axis theorem. So இதோட derivations வந்து நம்ம இப்போ calculate பண்ணி போடலாம். So this one is the equation. So I is equal to summation m x plus d square அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். So summation m is equal to x square plus d square 2xd frame பண்ணிக்கிறோம். Summation mx square plus md square plus 2dmx. So ஃபைனலாக வந்து ஈக்குவேஷன் வந்து நம்ம வெளியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சமேஷன் mx ஸ்கொயர் dx ஸ்கொயர் ப்ளஸ் 2d சமேஷன் mx வந்தது. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ IC ப்ளஸ் சமேஷன் md ஸ்கொயர். ஸோ IC இஸ் ஈக்குவல் டு IC வந்து ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு வந்துடும். ஸோ IC ப்ளஸ் சமேஷன் d ஸ்கொயர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சமேஷன் m d ஸ்கொயர். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரேடியஸ் கவர்ட் இன் த mass. Okay, so I is equal to IC plus md square. So the inertial frame is equal to the IC plus md square. So இதை வந்து நம்ம perpendicular frameல வந்து axisல வந்து frame பண்ணுறோம். So this perpendicular axis theorem will be hold on the it's a laminar objects. Okay, so laminar objectsல வந்து அதாவது ஒரு bulk bodiesல வந்து perpendicular frameல வந்து ஒரு axis வந்து rotate ஆகுது. So அந்த rotationோட axis வந்து நம்மளுக்கு perpendicular-ஆ இருக்கு. Okay, so it's a theorem state the moment of inertia of the plane, it's a laminar body about an axis perpendicular to its plane. It's equal to sum of the moment of inertia. It's about two perpendicular axes lying in the plane of the body such as all three axes. So it's equal to the body of the axis. So it's a three axis mutually perpendicular. So having a common point. So அந்த த்ரீ ஆக்சிஸும் எப்படி இருக்குது, மிச்சுவலி பர்பண்டிகுலராக இருக்குது. பட் அதோட இன்டர்செக்ட் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா காமன் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்றோம். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் த 3 dimensional ஃபார்ம். ஓகேவா. ஸோ நம்ம 2 dimensional வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இது 3 dimensional இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ். ஸோ இட்ஸ் மீட்டிங் ஆன் த ஒன் சர்டன் பாயிண்ட் ஆஃப் த ஆக்சிஸ். So this prove in this theorem, it's considered the plane laminar object of negligible. It's a thickness and the line the origin. So this origin is a 0. So it's taken as a x and the y axis of the plane. Z axis will be perpendicular. So in this frame, it's considered made up of large number of particles of mass m1, and considered a point P. It's a coordinate with the distance of r is the radius. So this moment of inertia will be particles of x axis. இது என்னன்னு எடுத்துக்கிறாங்கன்னா mass and the radius will be calculated mr square அப்படின்னு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். This summation, so Iz is equal to summation mr square. So இப்போ வந்து நம்மளுக்கு r radius is equal to x square plus y square because of நம்ம ஒரு axis அப்படின்னு எடுக்கும்போது x axis y axis. So in between இதோட radius நம்ம calculate பண்ணுறோம் அப்படின்னாக்கா
radius calculate பண்ணும்போது என்ன ஆகும்? So r square is equal to x square plus y square. So iz is equal to summation m x square plus y square. So iz is equal to summation mx and my. Okay, so ix is equal to summation my square, iy is equal to summation mx square. So finally the equation will be derived. Final equation is iz is equal to ix plus iy. So this one is the perpendicular axis theorem of the equal plane. So next one is we taken as a moment of inertia of the different rigid bodies. So நம்ம வந்து same rigid bodiesல வந்து இந்த மாதிரி பார்த்தோம். Different rigid bodies we taken as a axis also different, the point of intersection also different. So next one, rotational dynamics. So the relation among the torque and the angular acceleration, angular momentum and angular velocity. So these moment of inertia is based, it's a continuation of the relationship among the dynamic frame. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம இதோட ரொட்டேஷனல் ஃப்ரேம் வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ரொட்டேஷனல் ஃப்ரேம் அப்படின்னு எடுக்கும்போது அதோட மோஷன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும்? ஒரு சர்டன் பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீல் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வீல் வந்து எப்படி இருக்குது? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வீல் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? இதோட ஆக்சிஸ் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். பட் இதோட மோஷன்ஸ் வந்து எந்த இடத்துல இதுவாகும்? சென்டர் பாயிண்டில் தான் மோஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ மோஷன் there is no differentiated. ஸோ இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மட்டும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஓகே, ஸோ angular velocity. So this based on the rotational dynamics, it works. It's a quantity like the kinetic energy of the rotational motion. So it's a rigid bodies. So rigid bodiesல இந்த rotational frame வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு புல்லக் கார்டு எடுத்துக்கலாம். ஒரு புல்லக் கார்டுன்னு போது அதோட வீலில் வந்து எப்படி இருக்கும்? மோஷன்ஸ் ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ பட் வந்து அது வீல்ஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது அதோட பாயிண்ட்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ பிட்வீன் த டிரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷனல் குவான்டிட்டிஸ் இஸ் மேட் த எஃபெக்ட் ஆஃப் டார்க் ஆன் ரிஜிட் பாடிஸ். So this is a non-zero external torque. Its axis of rotation will have a angular acceleration. It's a alpha, it's above the axis. So the scalar relation between the torque and the angular acceleration. So in between the torque and the angular acceleration, the scalar relationship will be formed. So torque is equal to I alpha அப்படின்னு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். So effect of torque ஓட value என்ன? Torque is equal to I alpha. So this is the rotational frame of the axis. So it's taken as the center point of the radius. So it's a alpha is equal to A divided by R. R is the radius, A is the area of the intersection. Okay. So it's RT is equal to I alpha, and the I alpha is taken M1 K square. M1 is the mass M1 and K is the kinetic energy. So M1 K square, it's A divided by R square. So the tension will be act. So tension oda value M1 K square அப்படினு சொல்லி ஃபார்ம் பண்ணிக்கிறோம். So next one, conservation of angular momentum. So this taken as a conservational form. So நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்துருப்போம்ல. ஸோ ஃப்ரீ பாடி மீன்ஸ் வாட்? இன் அப்வர்ட்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து த்ரோ பண்ணுறோம் டவுன்வர்ட் டைரெக்ஷனில். அந்த ஆப்ஜெக்ட் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா இன் டவுன்வர்ட் எம்ஜி ஃபோர்ஸை பேஸ் பண்ணி வருது இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நார்மல் ஃபோர்ஸ் தென் mg force will be act. ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும்? இனிஷியல் ஃப்ரேமில் இருக்கா இல்லையா? ஸோ அதோட மொமெண்ட் ஆஃப் அதாவது ஆங்குலர் மொமெண்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ திஸ் கால்குலேஷன் m2g minus t, so m2a. okay, so this is the final equation will be calculated. So a is equal to m2 divided by m1 kinetic energy k square divided by r square plus m square. okay, ஸோ இதோட வேல்யூ வந்து நம்ம வந்து அதாவது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்து போல இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் இதை வந்து நம்ம வந்து இந்த ஆங்குலர் பேஸில் வந்து நம்மளுக்கு ஒரு ரிஜிட் பாடிஸ் அதாவது நம்ம நார்மல் பாடிஸில் வந்து ஆக்ட் ஆகுது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம். ஒரு பல்க் பாடிஸில் ஆக்ட் ஆகும்போது ஈக்குவேஷன் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ a is equal to m2 square divided by m1 divided by 2 plus 2. So this is a we taken as a torque is equal to 0, L is equal to constant and I omega is equal to also constant. ஸோ ஆங்குலர் மோஷன், ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் கன்சர்வேஷன் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ தெர் இஸ் சம் சேஞ்சஸ் வில் பி ஆக்ட். ஸோ ஹியர் தெர் இஸ் செவரல் சிச்சுவேஷன்ஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வில் பி அப்ளை. ஸோ த ஸ்டிக்கிங் த டான்ஸ் ஸ்பின் ஸ்லோலி இட்ஸ் அ ஹேண்ட் வில் பி ஸ்ட்ரெச்டு. ஸோ நம்ம அந்த டைமில் வந்து ஒரு நம்ம ஹேண்ட்ஸை வந்து ஷேக் பண்ணுறோம் அப்படின்போது ஸோ ஒரு ரொட்டேஷன் நடக்குது. ஸோ அந்த டைமில் சம் சேஞ்சஸ் வில் பி தேர். ஓகே, ஸோ மூமெண்ட் இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆல்சோ டிஃப்ரென்ஷியேட்டட்.
So this angular velocity decreasing, it's a result of the slower spins when hand also brought. So the close to the body, it's a moment inertia will be taken in the decrease. So its angular velocity increase. So finally the result is faster spin. So நம்மளுக்கு என்ன ஆகுது, faster spins ஆகும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல inertial frame act ஆகுது, differentiate ஆகுது. So work done by torque. So torque அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஒர்க் வந்து டன் ஆகணும். ஸோ ஒரு சர்க்குலர் ரொட்டேஷனில் வந்து அதோட டைம் ட்ராவல் வந்து எப்படி இருக்கணும், ஒரு பர்டிகுலர் டைமை வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் ஒர்க் டன். ஸோ ஃபைனலி some displacement will be there. So ds is taken in the body. So work done dw by the force. Okay, ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, dw is equal to f ds அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ds is equal to r d theta. So dw is equal to force. Okay, so f ds. So fr d theta அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ fr என்ன, force and the radius will be act on the torque. ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர், அதாவது ஒரு ஃபுல் மோஷன் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை பேஸ் பண்ணி போகிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டார்க் சொல்லுவோம். ஸோ இட்ஸ் டேர்ம் fr, the expression will be given this torque. So external torque will be applied, the rotational frame will be fixed. So in this axis the angle d theta அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். So the corresponding expression works done in translatory motion. So finally the dw is equal to f ds. So work done by the torque value in dw. dw is the work done. So it's differentiate on force ds. அப்போ நம்மளுக்கு வந்து w is equal to fs. ஓகேவா? So ds கூட calculate பண்ணிக்கலாம். So kinetic energy in rotational motion. So kinetic energy எடுக்கும்போது half mv square. ஓகேவா? So because of நம்ம free body வந்து act ஆகுதுல, so அந்த body position plus act ஆகிற reactions, these two form in the distance, kinetic energy is equal to half mv square அப்படின்னு calculate பண்ணிக்கிறோம். omega is angular velocity. So angular velocity omega square னு போட்டுக்கிறோம். So half m1 r1 square omega அப்படின்னு சொல்லி calculate பண்ணிக்கிறோம். then m2 r2 square omega அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். So then இதோட equal form வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், m1 r1 வந்து whole value total energy அப்படின்னு எடுக்கும்போது so mi ri square அப்படின்னு சொல்லி calculate பண்ணிப்போம். So kinetic energy is equal to half mv square is a final equation. So I omega அப்படின்னு calculate பண்ணுவோம். I omega வந்து நம்மளுக்கு ஃபைனலாக mv ஸ்கொயராக வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இன் பிட்வீன் ரிலேஷன்ஷிப் வந்து k is equal to l square divided by 2i. Because of I is a inertial frame, omega is the angular frame. So it's taken the angular momentum of the rigid bodies L is equal to I omega. So this kinetic energy of the rigid bodies k is equal to half I omega. So next, power delivered in the torque and the comparison of the translation of rotational quantities. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரொட்டேஷனாக வந்து ஒரு ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து some changes act ஆகுது. So this expression will be formed in the comparison of the translational equations. So next one, power delivered by torque. So power delivered means one work will be done in one object. So per unit time it's differentiated. So this expression of work done will be taken as a time. We get the instantaneous power. So this power will be it's a symbol of P. So P is equal to dw by dt. So P oda power of value வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், P is equal to torque omega square அப்படி omega வந்து calculate பண்ணிக்கிறோம். So force will be act on the velocity. It's a angle of the velocity. So we taken as a scalar form. ஸோ இப்போ வந்து நம்ம ஆங்குலர் ஃப்ரேமில் வந்து ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸோ அதோட டைரக்ஷன் அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது இல்லையா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் டுடே வீடியோ கிளாஸ். வி வில் see in the next class. Thank you.